ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிறைய நாள் பார்த்து நிறைய நாள் இப்படி ஒரு யூடியூப் வீடியோ செஞ்சு இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மறுபடியும் யூடியூப் வீடியோல ஒரு மேக்கப் லுக் கிரியேட் பண்றதுக்கு நிறைய நாளா நினைச்சிட்டு இருந்தேன். நான் யூடியூப்ல கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி செய்யணும், என்னை பத்தி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஒழுங்கான வீடியோ போடணும்னு. பட் அதுக்கு சான்ஸ் கிடைக்கல. அதனால தான் இந்த இன்ட்ரோடக்ஷன்ஸ். நீங்க முதல் பார்த்த இந்த வீடியோல இருக்கிற சிம்பிள் பிளாக் சாரி அப் டு ஹேர் மேக்கப் லுக் தான் செய்ய போறேன். முதலாவது இந்த முன்னுக்கு விழுற ஹேர்ஸ் எடுத்து போட்டுருவோம். ஸோ தட் மேக்கப் போடைக்க முன்னுக்கு வந்துட்டே இருக்காது. Perfect. நான் ஆல்ரெடி இந்த ஃபேஸ் பேஸ் ப்ரைமர் மாதிரி போட்டிருக்கேன். இது பாபி ப்ரௌன் விட்டமின் என்ரிச் ஃபேஸ் பேஸ். இது வந்து கூடுதலாக நான் மேக்கப் கிளைண்ட்ஸுக்கு செய்கிறதுனால பாவிக்கிறது. பட் நானும் எனக்கு மேக்கப் போடைக்க இது பாவிப்பேன். ஐ லவ் திஸ் ப்ராடக்ட். ஸோ ஃபவுண்டேஷன் மற்ற மேக்கப் எல்லாம் போட்டாலும் அதுக்குள்ள நல்ல க்ளோ கொடுக்கும். ஆல்ரெடி போட்டிருக்கிறேன். இப்போ ஒரு ஐ க்ரீமும் அப்ளை பண்ணியிருக்கேன். இது வந்து கிளினிக் இந்த ஐ க்ரீம். அண்ட் ஐல கூடுதலாக டார்க் சர்க்கிள் இல்லை, ஆனால் கூட வந்து அந்த பஃபினஸ் இருக்கு, அந்த கூட தண்ணி இருக்கிற மாதிரி. ஸோ அதுக்கு தான் இது வாங்கியிருக்கேன். ஏன்னா இது வந்து சொன்னது டார்க் சர்க்கிள் ரிடியூஸ் பண்ணி அந்த பஃபினஸும் ரிடியூஸ் ஆகும்னு சொல்லி போட்டுட்டு நான் எப்பயுமே லிப் பாம் பாவிப்பேன். லிப்ஸுக்கு லனேஜ் இந்த லிப் பாம் போட்டிருக்கிறேன். நான் படுக்கைக்கும் போடுவேன், காலமே போடுவேன், எப்பயும் போடுவேன். ஏன்னா இட்ஸ் குட். ஐ லவ் that feeling. எப்பயும் மேக்கப் போடுறதுக்கு முதல் இதெல்லாம் போட்டு முகத்தை லிப்ஸ் எல்லாம் ரெடியா வச்சிருக்கணும். அப்பதான் மேக்கப் போட வடிவா வரும். இன்னைக்கு சிம்பிள் ஐ மேக்கப் இருக்க போறதுனால நான் வடிவா ஒரு சலர் டேப் போட்டுட்டு இந்த லுக்கை தொடங்கலாம்னு இருக்கிறேன். இப்படி ஒரு சலர் டேப் எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்து இந்த சைட்ஸ்ல இப்படி ஒட்டிடுங்க. இப்படி மற்ற சைட் ஐ மேக்கப்புக்கு இம்பார்ட்டன்ட் வந்து ப்ரைமர். அகெயின் நான் ஐ ப்ரைமர் வந்து நார்மல் வீடியோஸ்ல கூடுதலா பாவிக்கிறேன். பட் அது பாவிச்ச வித்தியாசமா அழகா தெரியும். உங்களோட ஐ மேக்கப் கண்ணில் இப்படி ஐ ப்ரைமரை நீங்க போட்டுருங்க. Pure Beauty இந்த ரோஸ் கோல்ட் ரீமாஸ்டர் பேலட் பாவிக்க போறேன். இதுதான் உள்ளுக்குள்ள இருக்கிற கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது என்ன ஃபேவரட் கலர்ஸ். இன்னைக்கு நான் இதுதான் பேஸா பாவிக்க போறேன். நான் இப்போ வந்து இந்த ப்ரௌன் கலர் போடுறேன். இந்த ப்ரௌன் உண்மையாவே கருப்பானவங்களுக்கு வடிவா இருக்கும். என் பேர் சுரேகா. நான் வந்து ஸ்ரீலங்கால தான் பிறந்தேன். நான் 12 வயசு வரைக்கும் ஸ்ரீலங்கால இருந்தேன். 13 வயசு ஆயிக்க நாங்க இங்கிலாந்துக்கு மூவ் பண்ணிட்டோம் ஃபேமிலியா. இந்த ஃபேமிலியில வந்து மொத்தமா நாங்க 8 பேர். எனக்கு 3 அக்கா, ஒரு தங்கச்சி, ஒரு தம்பி. பெட்டர் லைஃபுக்காக தான் நாங்க இங்கிலாந்துக்கு வந்த. நாங்க இப்ப நான் வந்து இங்கிலாந்து இந்த ஐலைனர் கஜால் பாவிக்க போறேன். ஸ்ரீலங்கால இருந்து வெளிநாட்டுல இருக்க எல்லா தமிழாக்களுமே கூடுதலா சிவில் வார்னால் தான் பாதிக்கப்பட்டு வந்த நாங்க. உங்களோட மேல் லைனையும் லைன் பண்ணணும், கீழேயும் செய்யணும். யூகேல தான் படித்தேன் நான். ஹேர் மேக்கப்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஆனால் அந்த டைம் வந்து பேரண்ட்ஸ் சொன்னாங்க பெட்டர் ஒரு ஸ்டேபிளான கரியர் எடுக்கிறது, ரைட்? ஹேர் மேக்கப் செஞ்சால் கூடுதலா இன்கம் இப்படி என்ன மாதிரி தெரியாது. ஸோ பெட்டர் நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகணும். என் அம்மா மெயின்லி நர்சிங்குக்கு என்கரேஜ் பண்ணினா. இப்போ நாங்கள் ஒரு ப்ரஷ் எடுத்து ஸ்மஜ் அவுட் பண்ணுவோம். ஸோ நான் நர்சிங்குக்கு ட்ரை பண்ணினான், அது கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த ஆக்குபேஷனல் தெரப்பி நான் என்னன்னு தெரிய வந்தது காலேஜ் செய்கிற டைம். நான் இது என்னடா ஆக்குபேஷனல் தெரப்பின்னு பார்த்த போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதனால நான் ஆக்குபேஷனல் தெரப்பி படித்தேன். யூனிவர்சிட்டியில் படித்து முடிச்சு பாஸ் பண்ணி டிகிரி எல்லாம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் ஹாஸ்பிட்டலில் ஒரு 3 வருஷம் வேலை செஞ்சேன். நான் இப்போ ஜெர்மன் போக வேண்டிய நிலைமை வந்துச்சு. ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து நான் ஆல்ரெடி கல்யாணம் கட்டிட்டேன். எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு. அவர் வந்து ஜெர்மனியில் வேலை செஞ்சதால நான் இங்க மூவ் பண்ண வேண்டிய நிலைமை வந்துச்சு. இன்னைக்கு நாங்க வந்து மேன்ஹாட்டன் இந்த வாட்டர் ப்ரூஃப் ஐ அமேசிங் லிக்விட் லைனர் போட போறோம். இது போடைக்கு கதைக்கிறது கஷ்டமே. நாங்க இதை போட்டு கதைப்போம். நான் விங் செய்யறேன். விங் இன்னும் கொஞ்சம் இங்க திக்கா வரணும். Yeah, that's better. Eyeliner அழகா வந்துட்டு. Thank God. இப்போ நாங்க மஸ்காரா போடுவோம். நான் பாவிக்கிறது வந்து மேக் காஸ்மெட்டிக்னா மேக் ஸ்டாக் மஸ்காரா. சும்மா இப்படி மேலால போட போறேன். ஸோ நான் டெஃபினெட்லி இந்த மஸ்காரா திருப்பி வாங்குவேன். பிகாஸ் இது உண்மையாகவே நல்ல மஸ்காரா உண்டு.
இப்படி ஒரு lashes தான் நான் வைக்க போறேன். ஆல்ரெடி நான் இது வெட்டி என்ன சைஸுக்கு வச்சிருக்கேன். நான் இந்த எண்டில் தான் வைக்க போறேன். இப்படி கேட்டரைஸ் இந்த lash glue தான் பாவிக்க போறேன். இதுக்கு நான் glue போட்டேன். இப்போ இதை காய வைக்க போறேன். 2019 ஆண்டு ஜெர்மனிக்கு வந்தேன் நான். ஏன் வந்தேன் நான்? Because of my husband, because of love. Love makes you do crazy things for people. ஜெர்மனிக்கு மூவ் பண்ண பிறகு உடனே எனக்கு இன்னொரு வேலை இங்கிலீஷ்ல எடுக்க முடிஞ்சது. ஏன்னா நீங்க ஜெர்மனிக்கு மூவ் பண்றீங்கன்னா உங்களுக்கு யூசுவலா நல்லா ஜெர்மன் தெரியணும். ஜெர்மன் தெரியாட்டு நிறைய ஆட்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுவேன். காட்ஸ் கிரேஸ் எனக்கு வந்து எனக்கு ஒரு வேலை கிடைச்சது. ஸோ அதை செஞ்சேன் நான். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 6-7 மாசத்துக்கு முதல் அதை விட்டுட்டு இந்த ஹேர் அண்ட் மேக்கப் வந்து ஃபுல்லா இப்போ இறங்கி இருக்கிறேன். ஸோ யா, உங்களுக்கு ஹேர் அண்ட் மேக்கப் வெட்டிங்குக்கு மேக்கப் செய்யணும்னா நீங்க என்ன ஹையர் பண்ணலாம். வேர்ல்ட் வைட் வருவேன். இதுதான் ஃபர்ஸ்ட்டுக்கு க்ளூ போட்டலாம். அதை எடுத்து ஒட்டுவோம். ஓகே, நான் மற்ற கண்ணுக்கு வைப்போம். கொஞ்சம் உள்ள வரணுமோ? ஓகே கைஸ், இதுதான் lashes ஒட்டுற ஸ்ட்ரகிள். சம்டைம்ஸ் டக்குன்னு ஒட்டு போடுறேன், சம்டைம்ஸ் இப்படி காமெடி பண்ணும். திருப்பி இதில் க்ளூ ஒட்டி திருப்பி ட்ரை பண்ண போகிறேன். இது அழகாக ஒட்டு போட்டு இது காமெடி பண்ணிட்டு இருக்கு. ஓகே, நாங்கள் இப்போ இதை கலட்டுவோம். இப்போ நான் வந்து Anastasia Beverly Hills இந்த brow powder duo ebony ஷேடில் இருக்குது. இது இப்போ கொஞ்சம் ஃபில் பண்ணுவோம். கூட இல்லை, சில இடங்களில் தான் எனக்கு தேவை. ஃபர்ஸ்ட்டுக்கு ப்ரஷ் பண்ணிட்டு இந்த லைட் ப்ரௌன் ஷேட் எடுத்து முன்னுக்கு ஃபில் பண்ணுவோம். கொஞ்சம் இப்படி ஓவர் இல்லாமல் மெதுவாக இங்கே வர கோடு. ஸோ அது கொஞ்சம் லைட்டாக செய்யணும். ஓவராக போட்டிங்கன்னா டூ மச்சாக இருக்கும். ஸோ இப்போ எங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இந்த டார்க்கான ஷேட் இருக்குது இங்கே, அதில் இப்படி டிப் பண்ணி இந்த எட்ஜஸ் செய்வோம். ஓகே, என்ன ஐப்ரோஸ் ஆல்ரெடி ஓகே இருக்குன்னா இந்த இதே எனக்கு காணும். ஓவராலாக அழகா ஏற்ற அளவுக்கு நான் இப்போ கலர் கரெக்ட் பண்ண போகிறேன். நான் யூஸ் பண்ணது கீகோ மிலானோட கலர் கரெக்ட் இன் நம்பர் 12. கூடுதலாக இங்கே கொஞ்சம் இங்கெல்லாம் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு மூவ் பண்ணதால அந்த கூடுதலாக ஜெர்மன் தான் எல்லா இடத்துலையும் கதைக்கணும்னு எனக்கு இது இருக்குல்ல. ஸோ நான் வந்து இங்கிலீஷ்லேயே 5 வருஷம் ஓட்டிட்டேன் இங்கே ஜெர்மன் படிக்காமல். இட்ஸ் வெரி பேட் ஆக்சுவலி. ஜெர்மன் மூவ் பண்ணால் ஆட்களே வித்தியாசம். யூகேல இருந்துட்டு ஆட்கள் கொஞ்சம் ஃபேக்கனாலும் தேங்க்யூ, நைஸ், ஹனி, பியூட்டிஃபுல் எல்லாம் சொல்லிடணும். ஆனால் இங்கே வந்தால் அந்த ஆட்களே கம்ப்ளீட் ஆப்போசிட். டூ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஐ லைக் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். பட் ஒரு கண்ட்ரியில் நீங்கள் புதுசாக இருக்கும்போது இப்படி ஒரு யூகேலேருந்து எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக இப்படியான ஆட்கள்கிட்ட இருந்துட்டு இங்கே வந்தோடனே எல்லாம் சிரிக்க மாட்டோம், குட் மார்னிங் சொல்ல மாட்டோம். கடையில் சர்வீஸ் எல்லாம் உண்மை ரியலி பேட். மேபி ஹை எண்ட்ஸ் கடையில் வித்தியாசமாக இருக்கும். பட் சும்மா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனாவோ H&M போனாவோ சர்வீஸே இல்லை, கஸ்டமர் சர்வீஸே எக்ஸிஸ்ட் இல்லைன்னு நினச்சினா இங்கே ஃபர்ஸ்ட் டைம் வந்து. ஸோ அதெல்லாம் வந்து ஆட்கள் எல்லாம் பார்க்க என்னடா இது இப்படி இருக்கிறாங்க. அதே எனக்கு அருவாசி ஃபர்ஸ்ட் டிப்ரெஷன் மோட் வந்து பெரிய ஷாக்காக இருந்துச்சு ஜெர்மன் மூவ் பண்ணிக்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 years என்னடா இது இப்படா யூகே திருப்பி போவோம் அப்படி இருந்துச்சு. நான் வந்து யூகேல இந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விசிட் பண்ண போய் ஒரு 1 month அங்கே இருந்துட்டு இப்படி அங்கே இருந்துட்டு இங்கே வரைக்கும் ஓகே ஜெர்மனி கஷ்டமா இருந்தாலும் இங்க வந்து அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருக்கு. இப்போ யூகே போனா எவ்ரி டைம் அங்கே இருக்கிற ஆட்கள் வந்து வேலை வேலை வேலை, கவர்மெண்ட் சரியில்லை, ஹாஸ்பிட்டல் வெயிட்டிங் லிஸ்ட், இப்போ கொரோனா டைம் எல்லாம் அந்த ஃபோன் கன்சல்டன்ட் செஞ்சது, அப்பாயின்மெண்ட்ஸ் கிடைக்கிற இஷ்யூ, அது இது நிறைய விஷயங்கள் கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய இருந்துச்சு. ஜஸ்ட் இன் ஜெனரல் அந்த தரமான வாழ்க்கை வந்து யூகே விட ஜெர்மனியில கூட இருக்கு. இங்க வந்து கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் பெட்டர். நிறைய காரியங்கள் செய்யறதுக்கு டைம் எடுத்தாலும் செஞ்சு முடிஞ்சா எல்லாம் அவங்க ஒழுங்கா. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வேலை இல்லாம போனா டக்குன்னு வேலை எல்லாம் கவர் பண்ணுவீனா, ஹெல்த் எல்லாம் கொரோனா டைம் கூட நாங்க ஜிபிட்ட போய் வரலாம். அதெல்லாம் பார்த்துட்டு ஓகே ஜெர்மன்ல ஓகே தொடர்ந்து இருக்கலாம், பரவாயில்ல, நல்ல நாடு தான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணி கொண்டேன்னா. வேற என்ன பத்தி சொல்றது? இன்ட்ரோடக்ஷன். என்னோட ஃபேவரட் கலர் வந்து பிளாக். I know Sureeka சொல்லிங்க black வந்து ஒரு கலர் இல்லைன்னு, but for me it's a color, so black is my favorite color. And the favorite actor வந்து விஜயா இருந்தார். ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல ரஜினிகாந்த் of course, அப்புறம் வளர வளர விஜய் பிடிச்சது. எஸ்பெஷலி குஷி படத்துல இருந்த, பிரியமான தோழி படத்துல இருந்து
He was so good. I loved his Misa. Charlotte Tilbury Beautiful Skin Foundation. Shade வந்து number 14 Cool Freudல இருக்குது. இது போட்டேன்னா நல்ல அழகான ஒரு glow medium coverage தான், பட் எனக்கு விருப்பம் இந்த medium coverage. ஸோ அதனால தான் இன்றைக்கு இந்த Charlotte Tilbury Foundation போடணும்னு டிசைட் பண்ணினான். I love this foundation. எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த ஃபவுண்டேஷன். சின்ன வயசில் மீனா, பேருந்து ஜோதிகா, அதுக்கப்புறம் எனக்கு ஃபேவரட் ஆக்ட்ரஸ் பெருசாக இருக்கல. கூட நிறைய பேர் வந்து போயிட்டினோம். ஸோ என்னோட ஃபேவரட் மியூசிக் வந்து தமிழ் மியூசிக். தமிழ் மியூசிக்லேயும் ஃபேவரட் வந்து எனக்கு மெலடி பிடிக்கும். எஸ்பிபி சாங்ஸ், ஹரிஹரன் சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் ஹஸ்பண்டுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். I love this foundation. Look at it. நான் இப்போ வந்து ஃபென்டின கன்சீலர் பார்க்க போகிறேன். ஸோ கொஞ்சம் இங்கே 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 கொஞ்சம் போடணும். இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இங்கே கான்டோரும் கொஞ்சம் அப்ளை பண்ணுவோம். ஸ்பெஷலி இங்கே சீக்கு கிட்ட எக்ஸஸ்லே இதில் கொஞ்சம் கான்டோர் பண்ணுவோம். லிப்ஸுக்கு கொஞ்சம் இங்கே கொஞ்சம். அப்புறமே ஏதாவது நல்ல இங்கிலீஷ் ஃபேமஸ் சாங்ஸ், நல்லா இருக்கிற சாங்ஸ் இருந்தால் அது விருப்பம். பட் பெருசாக நான் இங்கிலீஷ் பாட்டுகள் கேட்குறேன்ல. நான் இப்படி ஒரு குட்டி இதால் கன்சீலரை அப்ளை பண்ண போகிறேன். என் ஃபேவரட் சாப்பாடு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆப்வியஸ்லி ஸ்ரீலங்கன் சாப்பாடு பிடிக்கும். அதை விட கொரியா இல்லை சேம் அளவாக தெரியல, எனக்கு சைனீஸ் கொரியன் சாப்பாடுகள் ரொம்ப விருப்பம். ஐ லவ் ராமன், அப்புறம் கொரியன் பார்பிக்யூ, அதெல்லாம் ரொம்ப விருப்பம். கிம்ச்சி, ஓ ஐ லவ் கிம்ச்சி, ஓ மை காட், இட்ஸ் த பெஸ்ட். ஃபவுண்டேஷன் போட்ட ப்ரஷ்ஷால் எடுத்து திருப்பி ஒரு கவாடிவா இதுன்னு போடுறேன். இங்கெல்லாம் கொத்து ரொட்டி, I love biryani, oh my god, I love biryani, I love snacks and vada, rolls, cutlet, I love those things. But I also like chocolate. Tamil idla sweet items பெருசா விருப்பமில்ல. And personality, நான் quite straightforward. முந்தி இன்னும் like நாக்கள் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாலே உங்களுக்கு பெரிய கும்பிடுன்னு எல்லாம் போட்டுட்டு டிஸ்டன்ஸாக போயிடுவேன். எதுக்குன்னு சொல்ல மாட்டேன். அது ஆக்சுவலி ரொம்ப கெட்ட பழக்கம். வளரதான் இப்போ தான் அறிவு மெச்சூரிட்டி எல்லாம் வருதான் அது வரும், ரைட்? ஸோ இப்போ வந்து நான் அப்படி செய்யறேன்ல, இஷ்யூஸ் இருந்தால் கதைச்சிட்டு ஆல்சோ அது கிரட்ஜ் மாதிரி ஹோல்ட் பண்ணுறேன்ல. ஐ ஜஸ்ட் டாக் அண்ட் தென் ட்ரை டு ரிசால்வ் த இஷ்யூ அண்ட் மூவ் ஆன். எஸ்பெஷலி இப்போ நான் ரியலைஸ் பண்ணேன், இப்போ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஆக்கல உங்களோட அன்பு அவங்கள கூடவா இருந்தா அவங்களோட மிஸ்டேக்ஸோ இஷ்யூஸை வந்து நாங்கள் பெருசாக அலட்டிட்டு இருக்க மாட்டோம், ரைட்? எல்லாத்தையும் உங்களுக்கு அன்பு இருந்தால் அது சர்வைவ் பண்ணி போகலாம். அதுக்காக பர்சன் கட்டார் இந்த ஆக்களோட இனிமேல் நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு இல்லை. முந்தி இருந்த மைண்ட் செட் அதுதான். இவங்க இப்படி செஞ்சுட்டாங்க, இவங்களோட பேசக்கூடாது. எனக்கு அந்த மெச்சூரிட்டி இல்லை. இப்படி இருந்தாலும் அவங்களோட அன்பு எனக்கு நிறைய இருக்குது. ஸோ அந்த அன்பால் அதை மேற்கொள்ளலாம். அந்த இது இருக்குல்ல, நோ இவங்க ஹர்ட் பண்ணிடுவாங்க, ஸோ திருப்பி இவங்களோட இருந்த திருப்பியும் இது செய்ய சான்ஸ் இருக்கு, ஸோ ஓடி போயிடுவேன் அந்த சிச்சுவேஷனை விட்டு. இப்போ வந்து அப்படி சிச்சுவேஷன்ஸ் எதுவும் வந்தாலும் லைக் டைம் எடுத்துட்டு அதை ப்ராசஸ் பண்ணிட்டு அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ இது செஞ்சாங்க அது செஞ்சாங்க, அது அன்பு ஓவர் பவர் பண்றதுனால இதெல்லாம் கூட மண்டேக்குள்ள நிற்காது. இருக்கிற என்ன ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் நோ நான் அவங்கள விட்டுட்டு ஓடி போக மாட்டேன். அண்ட் ஐம் வெரி ஃப்ரெண்ட்லி. யாரோடையும் எல்லாரோடையும் பேசுவேன், பழகுவேன். எனக்கு டக்குன்னு கோவம் வரும், கத்துவேன். கோவம் வந்து அவங்களுக்கு லவுட் வாய்ஸ், நார்மலாகவே இந்த வாய்ஸ் லவுட், ரைட்? ஸோ கோவப்பட்டு பேசினா இன்னும் லவுடாக பேசுகிற மாதிரி இருக்கும். யா, தட்ஸ் ஜஸ்ட் மை வாய்ஸ் அண்ட் தட்ஸ் தட். Charlotte Tilbury பில்லோ டாக்ல இருந்த ஒரு ப்ளஷ் எடுத்திருக்கேன். இது வந்து ட்ரீம் பாப். ஸ்மைல் பண்ணிட்டே போடுவேன். என் ஏஜ் சொல்லல, எனக்கு இந்த வருஷம் 33 வயசு ஆக போகுது. ஓ மை காட், ஐ ஆம் மை கிராண்ட்மா. என் பர்த்டே வந்து அக்டோபர் 5 என் பர்த்டே. என் ஃபேவரட் சீசன் வந்து autumn. I love it. அந்த கலர் மாறுற விதம், அந்த கோசி ஃபீலிங். ஐ நோ இட்ஸ் மழை பெய்ய வெளியே போய் கேட்டுட்டீங்க இருக்கும், பட்
I just love that feeling. மழை பெய்யுறது festive season தொடங்குற time, right? அப்பதான் Christmas இதுகளுக்கெல்லாம் அப்பயே ஸ்டோர்ல போட்டுருவாங்க. Charlotte will bring a pink highlight போடுவோம். கொஞ்சம் இங்க மூக்குல இப்படி ஒரு குட்டி brush எடுத்து smudge பண்ணுவோம். எனக்கு வந்து அந்த மொமெண்ட்ல வாழ பிடிக்கும். Right here, right now. Oh no, battery லாம் போகுது. பெரிய brush எடுத்து இத ஒருக்கா இதுதான் என்ன இன்ட்ரோடக்ஷன். வேற எதுவும் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன்ல தெரியணும்னா நீங்க எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோல அதுல சொல்றேன். இந்த இன்ட்ரோடக்ஷன் அவதான் காணுமே நினைக்கிறேன். NYX Cosmetics லைன் லவுட் லிப் லைனர் பாவிக்கிறேன். எப்பயுமே நான் இந்த லைனை கொஞ்சம் ஓவர் லைன் பண்றேன். ஒரு லிட்டில் லவ் ஹார்ட் போட போறேன் இதுல. See? போட்டு இப்போ இதை கனெக்ட் பண்ணணும். NYX Cosmetics இந்த லிப் க்ரீம் போடுறேன். இந்த ஷேட் வந்து செரி க்ரீம். இதான் என்ன ஃபினிஷ்ட் மேக்கப் லுக். மேக்கப் எப்படி இருக்கு? அழகா இருக்குல்ல guys? இப்போ நான் வந்து ஹேர் செய்ய போறேன் டக்குன்னு. முதலாவது நான் இந்த ஹேரை உச்சி பிரிக்க போறேன். இப்படி எடுத்து நான் லோ பன் பண்ண போறேன். இப்படி எடுத்து இப்படி நாங்க நார்மலா இப்படி போடுவோமே போடுற மாதிரி போட்டுட்டு இப்படி ஒரு ஹேர் பப்ளால போட்டுட்டேன். இந்த ஹேர் ஆட்டோமேட்டிக்கா முன்னுக்கு வருது. ஸோ அதை அப்படியே விடுவோம். நிறைய ஹேர் வேணா கொஞ்சம் ஹேர் முன்னுக்கு விட்டுட்டு இப்படி விட்டுட்டு இதெல்லாம் எடுத்து பின்னால குத்தி விட்டுருவோம். பர்ஃபெக்ட். இது இப்படியே விடுவோம். இது விடுவோம். இது இருக்கட்டும். சேம் இந்த சைடு செய்யணும். கொஞ்சம் ஹேரை விட்டுட்டு மிச்சத்தை இதே விடுவோம். இது எடுத்து இப்படியே குத்தி விட்டுருவோம். பியூட்டிஃபுல். எல்லா முடியும் போட்ட பிறகு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அழகா வந்திருக்குல்ல. இப்போ ஜுவல்லரி போட்டுட்டு சாரி போடுவோம். ஜுவல்லரிக்கு நாங்கள் இந்த கிரீன் கலர் ஜும்கா போட போகிறோம். Ooh, I love this already. Wow. தான் ஜுவல்லரி. இப்போ சாரியை போட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் என்ன ஃபினிஷ் லுக். இந்த லுக் நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சிம்பிளா வடிவா செய்யலாம். இன்ட்ரோடக்ஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமே நினைக்கிறேன். ஸோ என்னை பத்தி தெரியாத ஆட்கள் உங்களுக்கு இப்ப என்னை பத்தி உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். இந்த லுக் பிடிச்சிருந்தா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நிறைய நாளுக்கு பிறகு இந்த வீடியோ செஞ்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். Bye. Love you guys.